நைட்டு ஹோட்டலுக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, பஃபெட் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ லஞ்ச் பஃபெட் சிஸ்டமும் இருந்துச்சு, டின்னர் பஃபெட் சிஸ்டமும் இருந்துச்சு. ஸோ திரும்பவும் போய் பஃபெட் சிஸ்டமில் நுழையிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. பிகாஸ் மதியானம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போயிருந்தோம். போய் டிஷ்ஷஸ் பார்த்தா தாங்க தெரியுது, எப்பா சரியான டிஷ்ஷஸாக இருக்குது, நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து சாப்பிட்றது அவ்வளோ க்ளீனாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸ்ரீ சங்கீதாஸ் அவுட்லெட், அதாவது இந்த மெனு கார்டில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பப்பா சரியான டிஷ்ஷஸாக இருக்குங்க. அதில் சவுத் இந்தியன் டிஷ்ஷாக இருக்கட்டும், நார்த் இந்தியன் டிஷ்ஷாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ டிஷ்லையுமே இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நான்வெஜ்ஜில் வெரைட்டிஸ் நிறையா பார்த்துருக்கேங்க. வெஜிடேரியனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெரைட்டி நான் பார்க்குறேன். சொல்லப்போனால் வெஜிடேரியன் ஹோட்டலே இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. நான் எப்போதுமே போனது எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான். ஸோ ரொம்ப வந்து பஃபெட் சிஸ்டம் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல் ஆகிட்ட பிறகு ஒரு வெஜிடேரியன் இட்லியோ தோசையோ வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சேன்னா, இந்த மெனு கார்டு பார்த்தோன்னா மனசு அப்படியே மாறிடுச்சுங்க. திரும்ப ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் சாப்பிட்றதுல அப்படிங்கிறதுனால நான் இங்கே ரொம்ப நேரமாக இந்த மெனு கார்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தப்ப தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இட்லி பொடின்னு சொல்லுவாங்கல்ல, இட்லி பொடி தோசை, அதில் நெய்யெல்லாம் ஊற்றி அந்த பொடியெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சீஸில் பன்னீர் தோசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சீஸில் பன்னீர் தோசை, ஆக்சுவலி பன்னீரே வந்து காட்டேஜ் சீஸ் தான். அதுலேயே வந்து சீஸ் வேறு போட்டு இன்னும் பெப்பர்லாம் போட்டு சூப்பராக வந்து தோசையில் கொடுக்குறாங்க. ஸோ ஏன் விடுவானே, நம்ம அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதையுமே வந்து ஆர்டர் பண்ணோங்க. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் தாரிசாலியாவுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இட்லி பொடி தோசை வந்து வந்துருச்சு, வித் ரைட்டாவோட வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான இந்த தோசையுமே ஆர்டர் பண்ணது வந்துச்சு. அதுக்கு வந்து 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தாரிசாலியாவுக்கு அந்த தோசையெல்லாம் பார்த்துட்ட பிறகு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய தோசையாக இருந்துச்சு. பார்க்கும் போதே வந்து டிவியில் தான் இந்த மாதிரிலாம் பெரிய தோசையாக நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இது பாருங்களேன், பன்னீர் சீஸ் தோசை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுதான் இது. நான் எப்போதுமே இந்த ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டலில் சூப்பர்பான ஒரு காஃபி வந்து ட்ரீட்டாகவே இருக்கும் நீங்கள் குடிச்சிங்கன்னா. எஸ்பெஷலி காஃபி லவர்ஸ்க்கு ஸ்ரீ சங்கீதா ஹோட்டலுக்கு போய் காஃபி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே நான் எனக்கு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ தாங்க. ஸோ காஃபி நான் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் டீ தான் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. பேப்பர் ரோஸ்ட், கீ ரோஸ்ட், இட்லி பொடி தோசை, பன்னீர் தோசை, டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் நைட்டோடைய லஞ்ச் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நேராக இப்போ வீட்டை பார்க்க தான் நாங்கள் போகிறோங்க. ஸோ ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டலுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுற இடமும் இருந்துச்சுங்க. ஸோ பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க தான், பட் இட் வாஸ் அன் அன்டைம். ரொம்ப லேட்டாக ஆனதுனால வீட்டுக்கு போகிறாப்புல ஆயிடுச்சு. ஸோ நேராக வந்து வீட்டை பார்க்க கிளம்பியாச்சுங்க.